நேற்று பாப்பாவோட செகண்ட் பர்த்டே அவளுக்காக பண்ண கேக் தான் இது எல்லாமே. பர்த்டேக்கு முந்தா நாள் நைட்டே வந்து ஸ்பான்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பர்த்டே அன்னைக்கு தான் வந்து ஐசிங் பண்ணுறது டெக்கரேஷன் பண்ணுற வேலைலாம் பண்ணனே. இது ஃபுல்லாகவே வந்து எக்லெஸ் கேக்கு, அதுவும் 1 kg சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவரு. 1 kg வந்து சிங்கிள் டயராக பண்ணுறதை விட டபுள் டயராக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனாலேயே வந்து பண்ணேன். உள்ளே மட்டும் அந்த சாக்லேட் கனாஷ் வச்சுட்டு வெளியே அவுட்டர்லாம் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். டிசைன்லாம் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் எடுத்தேனே. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஒரு 2 விஷயத்தில் மட்டும். ஒன்று ஸ்டாக் பண்ணுறது, இன்னொன்று கனாஷ் அப்ளை பண்ணுறது. கனாஷ் வந்து 1 டேக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே எடுத்து கல் மாதிரி இருக்குது, அப்படியே பண்ண முடியல. பீட்டரை வச்சு பீட் பண்ணால் அப்படியே சுற்றுது பவுலெல்லாம். அப்புறம் ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். அடுத்து இந்த ஸ்டாக் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நர்வஸாக இருந்து தூக்கி மேலே வைக்கும்போதே கையெல்லாம் அடைச்சு. பட் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு கேக்கோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. டிசைனும் பக்காவாக வந்துச்சு. பாப்பாவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. பாய்.